எத்தனை பேர் உண்மையாவே சொல்றீங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தேன், ஆனா ஒரு பொல்லாப்பும் என்னை நேரிடாமல், ஒரு வாதையும் அணுகாமல் என் கர்த்தர் என்னை இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். எனக்கு விரோதமா ஒருத்தன் இல்லை சார், 1000 பேர் எழும்பி வந்தார்கள். ஆனா என்னை பயமுத்தல்ல, என்னை அசைக்க கூட முடியாத அளவுக்கு என் கர்த்தர் என்னோட கூட நின்றார். நெருக்கத்திலே கர்த்தரை எத்தனையோ வாட்டி தேவையின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷத்தில் அவர் கை கீழே இறங்கி வந்தது. அவர் நம்மை தூக்கி எடுத்து உன்னதங்களிலே, உயர் ஸ்தலங்களிலே நிறுத்தி வைத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். என் பட்சத்தில் எது இருக்குதோ, காசு இருக்குதோ இல்லையோ, சுற்றி இருக்கிற சூழ்நிலைமை எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குதோ இல்லையோ, என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறபடினாலே நான் ஒன்றுக்கும் அசைக்கப்படுவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாயை திறந்து அதை அறிக்கை பண்றீங்க? நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த பிரச்சனையை நான் அசைக்க முடியாது, எந்த தேவையை நான் அசைக்க முடியாது, எந்த சூழ்நிலையை நான் அசைக்க முடியாது, எந்த பிசாசை நான் அசைக்க முடியாதுன்னு சொல்றவங்க நல்லா கையை தட்டி